நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலவெளியிலும் கர்த்தாவே சுவாமி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு பாவ மதில்கள் இருந்தாலும் ராஜா, அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை சகலம் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இந்த நாளிலே கூட எங்களை தயவாய் மன்னிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பாவங்கள் இருந்தாலும் ராஜா, இந்த நாளிலே தேவநீர் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே சுவாமி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவநீர் தாமே ஆண்டவரே எங்க இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த ஆராதனை மத்தியிலே ஆண்டவரே வாசம் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிற ராஜா. அப்பா, உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடங்களும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே சுவாமி நீர் பொறுப்பெடுத்து நடத்தி கொள்வீராக. இந்த ஆராதனை மத்தியிலே ஆண்டவரே அவங்க போகிற ஒவ்வொரு மன அழுத்தங்களும் ஆண்டவரே ஒரு விடுதலை தந்து ராஜா. மெய்யாலுமே தேவன் ஆண்டவரே சுவாமி ஒரு உற்சாகத்தின் ஆவியை விதைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ சர்வ வல்லவர் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்னோடு ஆண்டவரே சுவாமி வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு திசை அப்படியே ஒப்பு கொடுக்குமா அப்பா. எங்க வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கண்ணின் மணி போடுகளை பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே சுவாமி மனுஷன் எங்களை கைவிட்டாலும் தேவநீர் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மெய்யாலுமே உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே சுவாமி அப்பா, உங்களுடைய சமூகம் ஆண்டவரே எங்க நாங்கள் போனாலும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே எங்கள் வழிகளை செம்மையாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே நன்மை செய்த தேவனை அப்பா இதோ நாங்கள் உப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பாவங்கள் இருந்தாலும் தயவா எங்களை மன்னித்து ராஜா. எங்கள் ஆராதனையில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை சந்தோஷப்பட படிக்கிறாச்சா அப்பா. எங்கள் ஆராதனை வாசம் செய்யும் படிக்கிறாச்சா. எங்களை நாங்கள் தர மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீரே வழிநடத்தும் படிக்கு ஆவியானவரே ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya சொந்த பாஷையில் அப்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷரணமரியாந்தே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya நன்றி ராஜா. அப்பா, இந்த கால வேளையிலே ஆண்டவரே மறுபடியும் உயிர்த்தெழ ஆண்டவரே சுவாமி எழுந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க இருந்தாலும் உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கிற தேவனே நன்றி ராஜா. ஹalleluya we thank you Lord, we thank you Lord. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோட கூட உற்சாகமாக கைகளை தட்டி வளாக்கமல் நம்மளை தலையாக்கின தேவனுக்கு இந்த நாள்ல கூட நன்றி சொல்லுவோம். ஹalleluya நன்றி செலுத்துவோம். Come
தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ சர்வவல்ல தேவன் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஓ ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்படியாக உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே சுவாமி வைக்கிற தேவன் நீ ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. We praise you Lord. Oh hallelujah. நன்றி ராஜா. We thank you Father. இந்த நாளிலே கூட கர்த்தாவே சுவாமி உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேகர் ஆண்டவரே சுவாமி இதோ ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த இந்த ஸ்லாகியத்தை நாங்கள் எப்பொழுதும் மறக்காது படிக்கும் ராஜா. அதை நன்றி செலுத்தி ஆண்டவரே அதை உணர்ந்து ஆராதிக்க ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Oh we praise you Father. Jesus. We thank you Lord. Hallelujah. அப்பா உமக்கு காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. We praise you Father. We glorify your mighty name Lord. Hallelujah. என்னோட கூட இந்த பாடலை ஒரு ஜெப சிந்தையோட இருக்குமா? தடைகளை உடைக்கிற தேவன் இந்த நாளிலே கூட காத்திருக்கிற யாவருக்கும் பதில் கொடுக்க சர்வ வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உன் வார்த்தையால் திருப்தியாவேன், உன் சமூகத்தில் அகமகிழ்வேன், என்றும் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உன் வார்த்தையால் திருப்தியாவேன், உன் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், உமக்காய் காத்திருப்பேன்,
ஹalleluya. ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கோணலான வழிகள் யாவையும் செவ்வையாக்கி ராஜா இந்த பேண்டமிக்ல ஒரு முடிவை எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு முன்பாக சென்று சகலமும் வாக்கு பண்ணுகிற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ஆராய்க்கிற உம்முடைய ஜனங்கள் மேலாண்டவரே, தூபம் போல ஆண்டவரே சுவாமி, அக்னி போல ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை இறங்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ உம்மை துதித்து ஆராய்க்கிறோம் அவங்க மேலெல்லாம் அபிஷேகமாக ராஜா. ஓ ஷகினாவின் மகிமை இந்த நாளிலே கூட ராஜா. அப்பா, இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவரே சுவாமி இறக்கணுங்க போல ராஜா, அக்னிமயமான நாவுகளை இறக்கி ராஜா உடைய ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோணலான யாவையும் சரியாக்கி ஆண்டவரே, உங்க வழியில உள்ள கரடு முரடான பாதைகளையும் ஆண்டவரே சமமாக்கி ராஜா. அப்பா, அதோ வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, அப்பா நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உன்னுடைய சுக வாழ்வு அதி சீக்கிரத்தில் துளிர்விடும் என்று சொன்னது போல ராஜா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் துளிர்விட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து ராஜா. அப்பா, வருகிற வாழ்க்கையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படிக்கு, வார்த்தைக்குள்ள தேவதாசன் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவின் சர்வ வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில கூட யூடியூப் மூலமாக மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வேளையில நம்ம தேவ செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நாம் தலை வணங்கி செபிப்போமாக. பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இந்த வாரம் முழுவதும் எங்களை கடந்து வர பண்ணினதுக்காக நன்றி. இந்த நாள்ல கூட ஆண்டவரே பேச போகிற வார்த்தையை உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது எங்கள் மாம்சத்துக்கு மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தை முழுவதும் ஆண்டவரே பலப்படுத்தி எங்களை தேற்றி தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஓடுகிறதுக்கு எங்களுக்கு உம்முடைய உன்னதமான பலத்தை தரும்படியாக கூட இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மெய்யாகவே மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள்ல உங்க மத்தியில நான் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால் ஆலிவ் ட்ரீ. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது ஒலிவ மரம். ஒலிவ மரம், இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பலவிதமான மரங்கள் இருக்கிறது. மரங்கள் என்னத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்னா ஒரு நிழலுக்காகவும், இந்த உஷ்ணமான இந்த பூமியை நமக்கு ஒரு குளிர்ச்சியாக கொடுக்கறதுக்காக மரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அங்கிருந்து அந்த மரத்திலிருந்து சுத்தமான காற்று நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரம் அல்ல, மரத்திலிருந்து அநேக காரியங்கள் நமக்கு பர்னிச்சர் செய்யறதுக்கும் மற்றும் காகிதங்கள், பேப்பர்ஸ் வருகிறதுக்கு, அந்த மாதிரி மரங்கள் என்பது ஒவ்வொரு மரங்களுக்கும் தனித்தனி தன்மைகள் உண்டு. அந்த தன்மைகள்ல நமக்கு மனிதர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. சோ இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்றது என்னன்னாக்கா ஒலிவ மரம். சோ இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 52:8 சொல்லப்பட்டு இருக்கு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 52:8 இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை தாவீது எழுதி இருக்கிறாரு. ஒவ்வொரு சங்கீதமும் எழுதப்படும் போது சில சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவத்தை வைத்துதான் அந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு 52வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கு தாவீது ஒரு சூழ்நிலைமையில கடந்து போகிறார். என்ன சூழ்நிலைமை என்றால், அவர் சவுல்னால துரத்தப்பட்டவராகவும், மலைகள்லயும் நம்மளுக்கு தெரியும் தாவீதோடைய சூழ்நிலைமை, அவர் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்திருந்து அந்த காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. என்ன சம்பவம் என்று நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல வசனம் 1 3 வரையில நான் வாசிக்கிறேன். தாவீது நோபாவில் இருக்கிற ஆசாரியன் ஆகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவனும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியன் ஆகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்றும் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்துக்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன் என்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அகிமெலேக் என்று ஒரு பிரீஸ்ட், அவர் ஒரு ஆசாரியர்.
அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா அகிமெலேக்குன்ற இடத்துக்கு அவர் போகும் பொழுது தனியா போகிறாரு. இங்க உண்மையான சூழ்நிலைமை, தாவீதோட சூழ்நிலைமை என்னன்னா, சவுல்னால துரத்தப்பட்டு அவசரமாக ஓடி போன சூழ்நிலைமை தான் இந்த இடத்துல தாவீதுக்கு. ஆனா இங்க அகிமெலேக்குன்ற ஆசாரியன் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவரு இன்னமும் சவுலுக்கு பக்க துணையாக, ஏன்னா கோலியாத் அடித்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சவுலோடு கூட இருக்கிறாரு. அநேகர் தாவீதை குறித்து பெருமை பாராட்டி பாடல்கள்லாம் பாடினாங்க. அங்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் சவுலுக்கு தாவீது மேல பொறாமை. காரணம், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே தாவீத பெருமையாக பாட ஆரம்பிக்கும் போது சவுலுக்குள்ளால அவர் ஒரு ராஜாவா இருந்தாரு, ஆனா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் தாவீது மேல பயங்கரமான எந்த ஒரு காரணமே இல்லாம அவருக்குள்ளால பொறாமை வந்தது. அந்த பொறாமை என்ன செய்ய பார்த்துச்சுன்னா, தாவீதை கொலை செய்யற அளவுக்கு அவருக்குள்ளால அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போயிட்டார். அப்படி கொலை செய்யணும் அப்படின்னு அவரு அநேக முறை முயற்சி பண்ணும் போதுதான் தாவீது ஓடி போறாரு. இங்க ஓடி போகும் பொழுது அங்கு தேவாலயத்துக்கு கடந்து போறாரு. அவருக்கு பசி, தனிமையா இருக்கிறாரு. அவருக்கு அந்த இடத்துல துணை இல்ல, பாதுகாப்பு இல்ல. என்ன, நான் ஏன் ஓடுகிறேன், என்ன சூழ்நிலைமை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு எதுவுமே புரியாத ஒரு நபராக தாவீது கடந்து போனாரு. இங்க அகிமெலேக்குன்ற அந்த ஆசாரியன் என்ன நினைக்கிறாருன்னா, தாவீது வரும் பொழுது அதான் கேக்குறாரு, நீ ஏன் யாரு கூடயும் வரல, தனியா வந்திருக்கிறிய அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா இங்க தாவீது அவரோட சூழ்நிலைமையை இங்க ஆசாரியர்கிட்ட சொன்னாருன்னா, கண்டிப்பா இந்த ஆசாரியர் அவருக்கு அடைக்கலமோ அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. காரணம், சவுலுக்கு பயந்து இந்த இடத்துல தாவீதை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வரும். அதனால தாவீது என்ன பண்ணாருன்னா, அகிமெலேக்கு கிட்ட என்ன சொன்னாருன்னா, ராஜாவாகிய சவுல் என்கிட்ட முக்கியமான ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, அந்த வேலை நிமித்தம் தான் நானும் அவசரமா நான் வந்தேன். சோ இங்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய போர் சேவகர்கள்லாம் நான் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறேன், அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஆசாரியர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தாவீதுக்கு சரியான பசி, அவருக்கு எத்தனையோ நாட்கள் அவர் சரியான தூக்கம் இல்ல, சரியான படுக்கிறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஆசாரியர்கிட்ட ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்றது ஆலயத்துக்கு போனாரு. அப்ப ஆலயத்துல போய் அவர் கேட்கிறாரு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதான்னு. நான் வாசிக்கிறேன். இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும் என்றார். அப்ப அவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன இவ்வளவு அப்பம் இருக்கோ அதை என்கிட்ட கொடுங்க சாப்பிடணும்னு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அகிமெலேக்கு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வேற எந்த நார்மலான எந்த சாப்பாடும் ரொட்டியோ எதுவுமே அப்பம் எதுவுமே என்கிட்ட இல்ல. தேவனுடைய ஆலயத்துல சமூகத்து அப்பம்னு இருக்கும், அது ஆசாரியர்கள் தான் சாப்பிடுவாங்க. அப்ப அதுதான் இருக்கு, அது மாற்றப்படும் போது புதிதாக செய்து வைப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த அப்பத்தை சாப்பிடணும்னா கூட பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா எந்த ஒரு தீட்டுப்படாதவர்களா இருக்கணும். அப்ப அதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அப்ப தாவீது சொல்றாரு, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், எனக்கு பசிக்குது தாங்கன்னு சொல்லும் போது, இவரு ராஜாவோடு இருந்தவராச்சா, ஏன்னா இவரு கோலியாத்தை அடிச்சு சாவடிச்சு தேசத்துக்கு மீட்பு கொடுத்தவராச்சு. அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அந்த ஆசாரியருக்கு தாவீது மேல. அதனால அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு. அப்பத்தை எடுத்து கொடுக்கும் போதுதான் அது பசி அறியறதுக்காக அவரு அந்த அப்பத்தை சாப்பிட்டாரு. சோ அந்த இடத்துல தாவீது இந்த ஆசாரியர்கிட்ட அவரு இந்த அப்பதம் பத்தி பேசுவோம், இந்த உரையாடல் கேட்கும் பொழுது அந்த இடத்துல சவுலுக்குன்னு உள்ள ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தான். சவுளுடைய வேலைக்காரனாகிய, நான் வாசிக்கிற 7வது வசனத்துல இருக்கு, சவுளுடைய வேலைக்காரரே ஏதோனாகிய தேவோக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தலைப்பட்டிருந்தான். அவன் சவுளுடைய மேய்ப்பருக்கு தலைவனா இருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றார். இங்க தாவீது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல கையில, ஆகாரத்தை வாங்கிக்கிட்டு அவர் என்ன அந்த ஆசாரியர் என்ன கேட்கிறாருன்னா,
உன்னோட கரத்துல ஏதாவது ஈட்டியோ ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நான் ராஜாவோட காரியமா நான் அவசரமா வந்துட்டனால நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு. அப்ப ஆசாரியர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஈட்டி அந்த மாதிரி இல்ல, நீ கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி கோலியாத்தோட வெட்டுன அந்த கத்தி வேணா அந்த பட்டயம் வேணா ஒரு சீலில சுட்டப்பட்டு பத்திரமா இருக்குது, அது வேணும்னா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீதும் சரி அதுதான் நல்லதுன்னு சொல்லி அந்த பட்டயத்தை, ஏன்னா அவருக்கு தற்காத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பட்டயத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆலயத்தை விட்டு தாவீது வெளியாயிட்டாரு. அப்ப இந்த இடத்துல சவுலுடைய வேலைக்கார ஒருத்தர்னால அவனுக்கு சந்தேகமா தாவீது ஏன் இங்க இந்த ஆலயத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் சவுல் தாவீது மேல கோபமாகவும் கொலை செய்யற அந்த திட்டத்துல இருக்கிறாருன்னு தெரிந்தபடினால தேவாலயத்துக்கு ஏன் தாவீது தனியா வந்தாரு, பட்டயத்தை வாங்கிட்டு போறாரு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணானா ஓடி போய் சவுல் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி தாவீது ஆலயத்துக்கு வந்தாரு, அகிமேலேக்குன்ற ஆசாரியர் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, அவருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே சவுல் அந்த ஆசாரியர் மேல அவ்வளவு கோபமாக, ஓ என்னுடைய தேசத்துல இருந்துகிட்டு ஆசாரியர்கள் தாவீதுக்கு உதவியா இருக்கிறீங்களா, தாவீது உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரா, யாரு ராஜா, நான் ராஜாவா தாவீது ராஜாவா அப்படின்னு அவர் ஆசாரியர் மேல கோபம் கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆசாரியர்களை போய் சாவடிக்கணும்னு சொல்றாரு, ஆசாரியர்களை வெட்டி போடுங்கன்னு சொல்றாரு. இங்க பாப்போம் இந்த சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 21 இருக்கு, 22 முழுதும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அப்ப இங்க பார்க்கும்போது 21:1-5 இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இங்க 22 இங்க பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தாவீத 1 சாமுவேல் 22 எடுத்துக்கொள்வோம். 22 வசனம் 18-20 நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா தேவோக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடி என்றான். எதேமியனாகிய தேவோக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்று போட்டான். இந்த தேவோக்கு எந்த பயமும் இல்லாம சவுளுடைய வார்த்தையை கேட்டு என்ன சொல்றாருன்னா, தாவீதுக்கு அந்த ஆசாரியர் அடைக்கலம் கொடுத்ததுனாலையும் உதவி செய்ததுனாலையும் அப்பத்தை கொடுத்ததுனாலையும் பட்டயத்தையும் கொடுத்ததுனால நீ என்ன பண்ணி ஆசாரியரை கொண்டு போடுன்றாரு. இவன் எந்த பயமும் இல்லாம போய் அந்த ஆசாரியரை மட்டும் இல்ல, அந்த ஆசாரியர் பணியில பயிற்சியில இருக்கிற 85 பேரை அன்னைக்கு வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாசிக்கிறேன், ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபியில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். இவங்கள 85 பேரை கொன்றது மாத்திரம் இல்லாம அவங்க வாழ்கிற ஆசாரியருடைய அவங்களுக்குன்னு ஒரு பட்டணம் இருக்கும், அங்க ஆசாரியர்கள் மாத்திரம் தங்கி இருப்பாங்க. அங்க உள்ள புருஷர்கள், அங்குள்ள ஆண்கள் பெண்கள் மிருக ஜீவன்கள் அத்தனையும் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேவோக்கு கொண்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். யாரோட கட்டளைன்னு பாத்தீங்கன்னா சவுளுடைய கட்டளை. அப்ப இங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சவுலுக்கு தாவீது மேல எவ்வளவு ஒரு கோபம், எவ்வளவு ஒரு ஆத்திரம், எவ்வளவு ஒரு அவருக்குள்ளால ஒரு பொறாமை. தாவீது இருக்கக்கூடாது, தாவீது மறித்தே ஆகணும், தாவீதை எப்படியாவது கொன்றே போடணும்னு சவுல் எவ்வளவாக அவர் மேல கோபமா இருப்பாரு பாருங்க. இந்த ஆசாரியருக்கு உண்மையான சூழ்நிலைமை தெரியல. சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற சூழ்நிலைமை இந்த ஆசாரியருக்கு உண்மையாவே தெரியாது. தாவீதும் அங்க போனப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சவுல் ராஜா ஒரு வேலை விஷயமா என்னை அனுப்பி வச்சாரு, நான் வரும்போது பட்டயம் எதுவுமே எடுத்துட்டு வரல, நான் அதனால அப்பம் கேட்டாரு, அவரும் என்ன சொன்னா நல்ல இதெல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா
ஏன் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லைனாக்கா, சவுலோடு கூட இருந்தவர் இந்த பெலிஸ்தியனுடைய எதிராளியாக வந்த கோலியாத்தை அடிச்சு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தவர் நம்ம தாவீது. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் அவர் எடுத்து கொடுத்தாரு. ஆனா அந்த ஒரு நன்மை தாவீதுக்கு அவர் செய்தது நிமித்தம் அவர் மாத்திரம் இல்ல, அந்த அந்த பிரீஸா இருக்கிற அந்த அதுல இருக்கிற அவ்வளவு பேரும் வெட்டி சாகடிக்கப்பட்டனர். அந்த பட்டணத்துல உள்ளவங்க எல்லாமே அழிந்து போனாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் தப்பிச்சு ஓடி போய் தாவீத போய் சந்திக்கிறாரு. தாவீத போய் சந்திக்கத்தான் விஷயத்த சொல்றாரு. உனக்கு அடைக்கலம் கொடுத்தது நிமித்தம் சவுல் ராஜா அந்த ஆசாரியர்கள் குடும்பங்கள் ஆசாரியருடைய எல்லாத்தையும் வெட்டி அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான்னு சொல்லும் போது தாவீது ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரொம்ப வேதனையோடும் கண்ணீரோடும் அவருக்குள்ளால ஒரு பயம், இவ்வளோ சவுல் என்னை கொலை பண்றதுக்கு இவ்வளோ ஒரு வெறியோட ஒரு ஆசாரிய கோத்திரத்தையும் கூட ஆசாரியருடைய பட்டணத்தை கூட அழிச்சிட்டு இருக்கிறாருன்னா, நான் அவரோட கண்ணுல பட்டா என் லைஃப் மாத்திரம், அவன் என்ன மட்டும் அழிக்க மாட்டான், என் சந்நிதியை அழிச்சிருவானே அப்படின்னு தாவீது வேதனையோடையும் கண்ணீரோடையும் இருந்த நாள்ல தான் இந்த சங்கீதம் 52 தாவீது எழுதினாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சங்கீதங்கள் நம்ம வாசிக்கும் போது அங்கு ஒரு காரியம் இருக்கும். அப்பதான் நம்ம வாசிக்கிற மறுபடியும் நான் சொல்றேன், அந்த ஹைலைட் பண்ற இந்த வசனம் தான் 52 சங்கீதம் 52 8வது வசனம். உண்மையாவே என் இருதயத்தை தொட்டது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாரு. ஏன் அவரு இந்த வார்த்தைய அவர் இந்த இடத்துல அவர் ஆழமாய் குறிப்பிட்டார் நம்ம பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்னென்னைக்கும் நம்பி இருக்கிறேன். இவ்வளவுதான், 2 காரியம் தாவீது சொல்றாரு. நானும் தேவனுடைய ஆலயத்துல தேவனோடு கூட தாவீது அந்த உறவை வைத்திருந்தனால நம்மளுக்கு நல்லா தெரியும். தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்த நாளிலிருந்து அவர் தேவனோடு கூட நல்ல உறவை கட்டி, அவருடைய அஸ்திபாரமே ஆண்டவரோடு கூட நல்ல உறவை கட்டி வச்சிருந்தாரு. தேவனை துதிக்கிறவராகவும் தேவனை ஆராதிக்கிறவராகவும் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் வராதபடி அந்த தேவன் நாமத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. அப்படி ஒரு தேவன் மேல ஒரு பற்றும் ஒரு பாசமும் அன்பும் நிறைந்தவர் தான் தாவீது. இன்னைக்கு அந்த தாவீது இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலைமை அந்த ஆசாரிட்ட போய் அந்த சின்ன உதவி கேட்டு அவருக்கு இது கிடைச்சது நிமித்தம் இன்னைக்கு அவர்னால அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆசாரியர்கள் எல்லாம் மரித்து போனார், எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டாங்க. அடுத்தது அவங்களோட குடும்பமே இல்லாம போச்சு. இன்னைக்கு நான் ஏன் கோத்திரம் அழியறதுக்கு மாத்திரம் இன்னைக்கு என்ன பிடிச்சாக்கா இன்னைக்கு என்னோட சந்நிதியை அழிச்சிருவாரு இந்த சவுல் அப்படின்னு. அதுதான் அந்த நேரத்துலதான் தாவீது சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம். இன்னைக்கு அதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் பேச இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் தாவீது ஒலிவ மரத்தை குறித்து இங்க பேசுறாரு. எவ்வளவோ மரம் இருக்கு இஸ்ரேல் தேசத்துல, அத்தி மரம் இருக்குது, நிறைய மரங்கள், அது விதவிதமான மரங்கள் இருக்கிற அந்த ஊர்ல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது ஒலிவ மரத்தை குறித்து பேசுறாரு. நானும் எங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அடுத்தது தேவனுடைய கிருபையை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு அதைதான் நம்ம பார்க்க போறோம். தாவீது ஏன் ஒலிவ மரத்தை கம்பேர் பண்ணி ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒலிவ மரத்தோடைய தன்மைகளை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதை நம்ம பார்க்கும்போது அதோடைய ஏன் தாவீது அந்த ஒலிவ மரத்தை அவ்வளோ தூரம் ஆழமா சொன்னாரு எழுதுனாருன்னு நமக்கு புரியும். ஒரு ஒலிவ மரத்துடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா 2000 இருந்து
3000 வரைக்கும் கூட அந்த ஒலிவ மரம் இருக்கும்னு சொல்றாங்க. அது வாழ முடியும் என்று சொல்றாங்க. நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனப்ப கெத்சமனே தோட்டத்துக்கு நாங்க போனோம். அப்ப கெத்சமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் இயேசுவை பார்த்த மரம் என்று சொன்னாங்க. இயேசுவை பார்த்த மரமா? எப்படி பார்த்திருக்கோம்? எனக்கு புரியல. ஏன்னா நம்ம ஆண்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த இடத்துல அவரு பிடிக்கப்பட்டு அவரை கொண்டு போனாங்க. அப்ப இப்படி இந்த ஒலிவ மரம்லாம் இன்னமும் இருக்கா? இன்னமும் இயேசு இருந்த நாட்கள்ல இருந்த மரம்னு சொல்லும் போது இயேசுவை பார்த்த மரங்கள்னு எனக்கு புரியல. இயேசுவை பார்த்த மரம் ஏன் அதுக்கு அழிஞ்சிருக்கா? 2000 வருஷமா இந்த மரம் இங்கே நிக்குதா அப்படின்னு. உண்மையா பார்த்தாக்கா 2000 வருஷத்துக்கு மேலாகவும் ஒரு ஒலிவ மரம் அந்த இடத்துல இருக்க முடியும். எப்படின்னா, அந்த ஒலிவ மரம் மேல உள்ளதெல்லாம் அழிந்து போனாலும், காத்திலும் மழையிலும் அது இதானாலும் கூட அதோடைய வேறு சொல்லப்படுகிறது. அதோடைய வேறு 20 அடி கீழே அந்த வேர் ஊடுருவி போகுமா. அடுத்தது மேல உள்ளது அழிந்தாலும் அந்த வேற சாவடிக்கவே முடியாது. ஒலிவ மரத்துடைய வேறு சாகாது. அப்ப அந்த வேறு தான் 2000 வருஷத்துக்கு ஆனாலும் மேல உள்ள மரங்கள் கீழே ஏதோ சூழ்நிலைமை சாய்ந்து போனாலும் அந்த வேர்ல இருந்து திரும்ப மரம் முளைக்கிறது. அது மறுபடியும் பெரிய ஒரு அதோடைய மரத்துடைய தண்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. மீண்டுமாக வளர்ந்து பெரிய மரமா நிக்குது. அப்ப என்னன்னா ஒரு இது சாகும் பொழுது மறுபடியும் அந்த வேர்ல இருந்து இன்னொரு மரம் வருகிறது. அந்த வேர் எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒலிவ மரம் வந்து கொண்டேதான் இருக்குமா. அப்ப ஒலிவ மரத்துடைய வேரையோ அழிக்கவே முடியாது. 1985 ஒரு ஒலிவ மரத்துடைய பிளான்டேஷன், ஒரு ஃபார்மர்ஸ் எத்தனையோ ஏக்கர்ஸ் ஒலிவ மரங்களை நட்டு வைத்து, அந்த ஒலிவ மரம் பாத்தீங்கன்னா என்னத்துக்குனாக்கா எண்ணெய்க்காகவும், ஆலிவ் ஆயில் சொல்றோம், எண்ணெய்க்காகவும் பல காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த பிளான்டேஷன் வச்சு அதுல எத்தனையோ ஃபார்மர்ஸுங்க அவங்களுடைய வருமானத்தினால அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த பிளான்டேஷன் எரிய ஆரம்பிச்சுச்சான். எரிச்சு போகும்பொழுது எத்தனையோ ஏக்கர்ஸ்ல உள்ள அவ்வளவு ஒலிவ மரங்களும் பர்ன் ஆயிடுச்சு. எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போனப்ப அவ்வளோ அந்த ஃபார்மர்ஸும் ரொம்ப வேதனைப்பட்டு அழுந்தாங்க. அவங்களோட வருமானம் போச்சு, அவங்களோட எதிர்காலம் போச்சு, அவங்க நம்பிக்கை போச்சு. இனி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மரங்கள்லாம், ஒரு மரம் கனி கொடுக்கறதுக்கே 10 to 15 years ஆகுமா. அப்ப அதெல்லாம் ஆன பிறகுதான் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு. இப்ப திரும்ப அவங்க எது ஆரம்பிக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி வேதனையோட இருந்து அந்த இடத்தெல்லாத்தையும் கிளீன் பண்ண ஒண்ணுமே இல்லை சுத்தம் பண்ணி அந்த இடமே அப்படியே வனாந்தரம் போல இருக்கும் பொழுது ஒரு சம்மர் வந்துச்சான். அடுத்த சம்மர் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மரம் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் ஒலிவ கன்றுகள் அப்படியே அங்கங்க முளைக்க ஆரம்பிச்சுச்சான். அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சான். அவ்வளவு அவங்களுக்குள்ளால ஒரு சந்தோஷம். யாரு நட்டே வைக்கல, அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆனா எங்கெல்லாம் அந்த ஒலிவ வேர் இருந்துச்சோ அங்க எல்லாமே புது புது ஒலிவ மரங்கள் அங்க எழும்ப ஆரம்பிச்சுச்சான். அன்னைக்குதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான், ஒலிவ மரத்துடைய வேறு சாகடிக்க முடியாது. ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் ஒலிவ மரத்துக்கு அந்த பிரதான தன்மையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணி ஊத்த கூட வேணாமா. அந்த ஒலிவ மரத்தை நட்டுட்டு அதை ஒரு சில மரங்களை சரியா கவனிக்கலன்னா அது மழையிலயோ அல்லது வெயில் பட்டு அந்த திடீர்னு அந்த மரம் இல்லாம போயிடும், அதுக்கு பாதிப்பு வந்துடும், பூச்சி வந்துடும், அப்புறம் அது சரியா கனி கொடுக்காது. ஆனா ஒலிவ மரம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணி கூட ஊத்தவே வேணாம், அது தானா முளைஞ்சிரும், தானா எங்க வேணாம். நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது மெய்யாகவே பார்த்தோம். எக்ஸாம்பிள் அவ்வளோ இயேசுவை பார்த்த மரம்னு சொல்லும் போது ஒரு 8 மரத்துக்கு மேல அவங்க அப்படியே கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் அதை போய் இது பண்ணிடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அங்க வருகிறதுனால அதை பார்க்கணும்னு சொல்லி அந்த மரத்துடைய தண்டுங்களை பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு.
அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசுவை பார்த்த மரத்தை நம்ம அதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா அது மழையா இருந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலைமையா இருந்தாலும் அந்த ஒலிவ மரம் சாகவே சாகாதான். அது எங்க போனாலும் முளைக்குமா. மவுண்டன்ஸ்ல, மலைகள்ல அல்லது பள்ளத்தாக்குகள்ல, எந்த இடத்துல, டெசர்ட்ல நான் உண்மையாவே டிராவல் பண்ணும்போது நான் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஒலிவ மரம், எங்க பார்த்தாலும் ஆலிவ் ட்ரீ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒலிவ மரம் இருக்கிற இடத்த நான் பார்க்கும்போது கரடு முரடா இருந்துச்சு. கல்லுங்களும் மண்ணுங்களும். ஏன்னா அது அந்த நம்ம மெடிட்டேரியன் பிளேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த இடம் எல்லாமே அப்படி ரொம்ப ஹார்டான ராக்ஸ்ங்க, கல்லுங்கெல்லாம் அப்படி இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே. இங்கேயா நானே பார்த்தேன், இங்கேயா அந்த ஒலிவ மரம் இப்படி வளருது, ஒலிவு கனிகள் கொடுக்கிறது என்று. அப்ப அதுக்கு இடம் முக்கியம் இல்லை. இடம் எந்த இடமும், மேடு பள்ளங்கள், காடுகளா இருந்தாலும் சரி, மவுண்டன்ஸா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஒலிவ மரம் வளரக்கூடிய உள்ளது. அதை யாராலையுமே ஒழிக்கவும் முடியாது. டிஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு மேலால முடிச்சு போனாலும் அது மீண்டுமாக முளைச்சு வருகிறதா இருக்கிறது. அதே நேரத்துல அது அநேக காரியங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது. ஒரு அபிஷேகம் பண்ணுற ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணணும்னா அந்த ஒலிவ எண்ணெயில தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். அடுத்தது அந்த நாட்களில லைட்டுக்கு, விளக்குகளுக்கு ஒலிவ எண்ணெயை தான் பயன்படுத்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்ல, அந்த ஒலிவ காயிலையும் எண்ணெயிலையும் மருத்துவ காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. தென் அது ஒரு சமாதானத்தோடைய அறிகுறியாகவும் இருக்கு. ஒலிவ நீங்க நம்ம பார்க்கலாம். நோவாவோட நாட்கள்ல பெரும் வெள்ளம் வந்துச்சு, ஆமாவா இல்லையா? கப்பல் கட்ட சொன்னாரு, எல்லாமே பேழைக்குள்ள போயிட்டாங்க, மிருக ஜீவன்கள் எல்லாமே. அப்ப மழை வந்தது, மழை எல்லாம் முடிந்து பூமி, அந்த இடமே அழிந்து போனது, எல்லாமே அழிந்து போனது. மரங்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே அழிந்து செத்து போனாங்க. அப்ப நோவா கீழே தண்ணி வடிஞ்சிருச்சா, பூமியில மழை நின்றுச்சா, தண்ணியெல்லாம் வடிந்து போயிருச்சான்னு பார்க்கும்போது அவரு ஒரு பறவை அனுப்புனாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், புறாவை அனுப்பி விட்டாரு. புறாவை அனுப்பும் போது நீங்க பார்க்கலாம், அந்த புறா வரும் பொழுது எந்த இலையை எடுத்துட்டு வந்துச்சு? ஒலிவ இலையை தான் எடுத்துட்டு வந்துச்சு. அந்த வெள்ளத்துல கூட ஒலிவ மரம் மேல வேணா அழிந்து இருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு மறுபடியுமாக அங்கிருந்து துளிர் வந்துச்சு. அந்த இலை, பச்சை இலை வந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு, மறுபடியுமாக துளிர்ச்சிச்சு. அப்ப ஒரு அழியாத ஒரு மரம் தான் ஒலிவ மரம். அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. அதுதான் ஒலிவ மரம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 52:8 சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான அழிக்க முடியாத ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அழிந்து போலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், தாவீது இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா அசாரி அந்த குடும்பம் அப்படியே அழிந்து போச்சு. சவுளுடைய குடும்பம், சவுல் இவ்வளவு தீங்கு பண்ணவரா இருந்தாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சவுளுடைய குடும்பமே அழிக்கப்பட்டுச்சு. அவருடைய மகன் ஜோனத்தன் அழிக்கப்பட்டாரு. அடுத்தது நான் ரிஸ்பா என்ற ஸ்திரிய குறித்து சொன்னேன். சவுளுடைய பிள்ளை, சவுளுடைய பேர பிள்ளைங்க கூட 7 பேரை மொத்தமா தூக்குல போட்டாங்க. அந்த கதை நான் ஏற்கனவே அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன். ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் போல தூக்குல தொங்கப்பட்டுச்சு. காரணம், சவுளுடைய வேறு தேவாலயத்துல முளைக்கப்பட்ட ஒலிவ மர வேறு அல்ல. அது அந்த நாட்கள்ல தாவீதுக்கு பயமுறுத்துறது கூட பிரீசுங்களை அழிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வரும்போது சவுளுடைய குடும்பமே அழிந்து போனுச்சு. ஆனா தாவீது சொல்றாரு, நானும் தாவீது ஓடினாருதான், தாவீது குகைகள்லயும் மலைகளிலையும் போனாருதான், அநேக சூழ்நிலைமையில கடந்து போனாரு, மரண தருவாயில கடந்து போனார். ஆனா எல்லா நேரத்திலையும் அவர் தேவனை பிடித்து கொண்டார். எல்லா சூழ்நிலைமையிலும் அவர் தேவனை பிடித்து கொண்டாரு. அது பிடித்து கொண்டனாலதான் அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு,
நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை சொல்ல முடியுமா? நம்மளுடைய வேர் எங்க இருக்கிறது? அந்த ஒலிவ மரத்துடைய வேறு 20 அடிக்கு கீழே இருக்குமா, அதுக்கும் கீழே. அதோடைய வேற மேல எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, அக்னி வந்தாலும் சரி, எந்த சுட்டெரிக்கிற அந்த காட்டையே அழிக்கிறது போல நெருப்பு வந்தாலும் சரி, மேல பார்க்கலாம் முடிஞ்சிருச்சுடாக எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு. ஆனா வேற யாராலையும் அழிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வேரும் என்னுடைய வேரும் ஆலயத்துல இருக்கப்படுகிற, ஆலயத்துல நடப்பட்ட ஒளிவ வேர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்க நானும் இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலை நம்ம கடந்து போறோம். நம்மளை சுத்தி பல காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு மரணம் வருமா, நாளைக்கு மரணம் வருமா, நம்ம குடும்பத்துல ஏதாவது மரணங்கள் நடந்துருமா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நம்மளுக்கு பல கேள்விகள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம், பல அங்கலாய்ப்பில் நம்ம கடந்து போகலாம். ஆனால் எவ்வளவுதான் சூழ்நிலைமை கடந்து போனாலும் தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவோமாங்க, நானும் என்னன்னா யாருடைய வேறு அழியாதுன்னா அவங்களுடைய வேறு, உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய எல்லா காரியமும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்குமே. ஆனா உங்களுடைய வேற யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துல, அப்பனா தேவ சமூகத்துல, தேவனுடைய இடத்துல கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அது அழிந்து போனாலும் மறுபடியுமாக துளிர்க்கிற ஒரு பச்சையான மரத்தை போல மீண்டுமாக கர்த்தர் நம்மளை எழுப்ப பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நமக்கு மரணமே இல்லையா, அப்ப நான் சாவே மாட்டேனா அப்படின்னு இல்லை. நமக்கு எல்லாத்துக்குமே மரணம் வரும். இன்னைக்கு எனக்கும் வரும். அப்போ ஒரு நாள் எனக்குன்னு தேவன் நியமிச்ச நாள் வரும்போது, எனக்கு மரணம்னு வரும் பொழுது, நான் மரித்து தேவனுடைய சமூகத்துல கடந்து போனாலும் எனக்குள்ளால இருந்து புறப்பட்டு வந்த வேற அழிக்க முடியாது. அது சந்நிதியாக அது தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. எனக்குள் இருக்கிற என்ன வைத்துக் கொள்கிறேன், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகள் தான் எனக்குள்ளாக இருந்து கடந்து வந்த வேறு. இதான் ஒளிவ மரத்துடைய வேறு. இன்னைக்கு இந்த வேறுங்களுக்குள்ளாக தேவன் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதித்து அவங்களுடைய சந்நிதியை தேவன் உருவாக்குவார். அடுத்தது அவங்களுடைய சந்நிதியை தேவன் உருவாக்குவார். இந்த சந்நிதியை யாராலையும் அழிக்க முடியாது. காரணம், இந்த சந்நிதியாகப்பட்டது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறபடினால தாவீது சொன்னது போல நாம் சொல்ல முடியும், நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிற, நான் தேவனுடைய கிருபையை எப்போதுமே நம்பி இருக்கிறேன். இந்த 2 காரியத்தை நாம் அறிக்கை இடுகிறவர்களாக இருந்தோம்னா, நம்மளை சுற்றி எவ்வளவு சூழ்நிலை நம்ம வந்தாலும் சரி, நாம் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். அதே போல நீங்க உங்க சந்நிதிக்கு நீங்க தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க சந்நிதி என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்க என்ன ஆக போறாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அதுக்கு அடுத்த சந்நிதி என்ன ஆக போகுது, அவங்க ஆண்டவருக்குள்ள இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், நமக்கு இந்த ஒளிவ மரத்துடைய அடையாளம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. காரணம், தாவீது சொன்னாரு, தாவீதுடைய சந்நிதி அழியவே இல்லைங்க. தாவீதுக்கு பிறகு தாவீது முதிர் வயதுல தான் அவரு அந்த நோமலா எப்படி முதிர் வயதானவங்க மரிப்பாங்களோ அப்பதான் அவர் மரித்தார். சவுல் கையில தேவன் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு சிங்காசனத்தை ஆண்டவர் சாலமனுக்கு கொடுத்தாரு. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய சந்நிதியில தான் இயேசு கிறிஸ்துவே வராரு. இயேசு கிறிஸ்துவோடைய ரூட்டை பாத்தீங்கன்னா, நீங்க மெத்தையோடைய அந்த வம்ச வரலாறை பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அவருடைய சந்நிதி எந்த சந்நிதினா தாவீதின் சந்நிதியில தான் வருது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிற உங்க சந்நிதியில இருந்து கர்த்தர் அநேகரை எழுப்புவார். உங்க சந்நிதி சாவே சாவாது. ஏன்னா
நம்ம சந்நிதி எல்லாம் ஒளிவ மர சந்நிதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலை கடந்து போலாம், உற்சாகத்தோடு இருப்போமாக. இன்னைக்கு ஏதோ ஒரு நோவு நம்ம மறித்தாலும் கூட நம் சந்நிதி வாழும். அவங்க வாழ்க்கையில கடந்து போன பிறகு அடுத்த சந்நிதி கர்த்தர் வாழ வைக்கிறவரா இருக்கிறார். காரணம், தேவ ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும். இந்த சூழ்நிலையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. நான் இந்த 8வது வசனத்தை மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணேன். நீங்க இந்த சங்கீதத்துல 52 1 தொடர்ந்து உள்ள வசனங்களை நீங்க வாசிங்க. இந்த சூழ்நிலையில வேற என்ன வார்த்தைலாம் தாவீது சொன்னாரு. இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்குள்ளாக நான் கொண்டு வர்றதுக்கு முன்பாக நம்ம தியானிப்போமாக. இந்த மரம் அந்த மரம் ஒளிவ மரத்துல இவ்வளோ வல்லமை இன்னும் அதிகமா இருக்கிறது. என்னால சொல்ல முடிந்தது இந்த காரியத்தை மட்டும் உங்க மனதுல பதிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். என்னவா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைமையில உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயமா, உங்க பிள்ளைகளை குறித்து பயமா, என்ன ஆக போகுது, என் சந்நிதி என்ன ஆக போகுது, என் குடும்பம் என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்களுடைய என்ன, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது எப்படி தேவனுக்குள்ளாக நம்பிக்கையை பெற்றுக்கொண்டாரோ, அவர் அழகா அவ்வளவு சூழ்நிலைமையிலும் அவர் ரொம்ப தைரியமாக இந்த அறிக்கை சொல்றாரு. நானும் தேவனுடைய ஆலயத்துல காஞ்சி போனது இல்லைங்க, பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஒரு புது சந்நிதியை தேவன் உண்டு பண்ணுவார். ஒரு புது சந்நிதி உங்களுக்குள்ளாக இருந்து வந்து கொண்டே இருக்கும். உங்க சந்நிதியை யாராலும் அழிக்க முடியாது. திட்டம் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம், அக்னி வரலாம், புயல் வரலாம், அல்லது பொறாமை நிமித்தம் அழிக்கணும்னு நினைக்கலாம். பிசாசான பல திட்டங்களை கொண்டு வரலாம். இப்ப பாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம், இப்ப பாக்குறதுக்கு எம்டியா இருக்கிறது போல இருக்கலாம், முடிஞ்சிச்சுன்னு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய வேறு இன்னும் சாவலன்னு சொல்றாரு. அது மேல துளிர்க்கும், அது மறுபடியுமாக எழும்பும். எவ்வளவு சொல்றாங்க, பழைய எத்தனை ஆண்டு உள்ள வேரோ அதுல இருந்து வருகிற மரம் இன்னும் செழிப்பா இருக்குமா, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும் என்று. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. என் வேறு செத்து போச்சா, என் லைஃப் முடிஞ்சு போச்சா, எனக்கு என்னோட ஃபியூச்சர் இல்லையா, ஃபியூச்சர் சந்நிதி இல்லையா, எனக்கு கவலைப்படாதீங்க. தாவீது சொன்னது போல தேவ சமூகத்துல நம்பிக்கையோட சொல்லுவோம், நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அவரோட கிருபையை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், இப்போ உள்ள சூழ்நிலையில நம்பிக்கை இல்லாதது போல இருக்கலாம், ஆனா நான் விசுவாசிப்போம், அவருடைய கிருபையை நம்புவோம். 2 காரியத்தை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவரே நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அடுத்தது, உங்க கிருபை போதும் ஆண்டவரே இந்த சூழ்நிலைமை கடந்து வர. மெய்யாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல தாவீது சொன்னது போல நாம் பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், அவருடைய கிருபையை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் 1000 சொல்லலாம் ஆண்டவரே. உலகம் ஆண்டவரே எங்க காதுல ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களை நாங்க கேட்கிறோம், நம்பிக்கை இல்லாத காரியங்களை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு காரியம், நாளைக்கு ஒரு காரியம், இதெல்லாம் கேட்கும் பொழுது இது எங்களுடைய மனதுக்கு குழப்பத்தையும் வேதனையும் ஆண்டவரே, என்ன செய்ய போறோன்ற அந்த பயத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிற ஆண்டவரே, உங்க கிருபையை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன் என்று நம்ம ஆணித்தரமாய் சொல்லும் பொழுது நம்முடைய சந்நிதியை யாராலும் இந்த கோவிட் அழிக்க முடியாது, அல்லது இதுக்கு பிறகு என்ன வரப்போற எந்த வைரஸும் அதை அழிக்க முடியாது. மேலே இருக்கிற நம்ம ஒரு வேளை நம்ம மறிக்கிற தருவாய் வந்தாலும் நமக்கு பின்னால இருக்கிற சந்நிதி வந்து கொண்டேதான் இருக்கும். அது தாவீதின் கோத்திரத்திலிருந்து வருகிறதுனால, அது இயேசு கிறிஸ்துவோடைய கோத்திரத்திலிருந்து வருகிறதுனால அந்த வேற யாராலையுமே அழிக்க முடியாது. அதனால இதை குறித்து கவலைப்பட வேணாம். காரணம்
நம்ம வேறு இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்குமே. ஆனா நம் சந்நிதி ஒளிவ மர கன்றுகளை போல அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இங்க அமர்ந்திருந்து இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துல கர்த்தர் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அவங்களுக்குள்ளாக கடந்து போற எல்லா மன அழுத்தமும் ஆண்டவரே, எல்லா வேதனையும் ஐயா, அவங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா நெகட்டிவான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிசாசானவன் ஆண்டவரை கொண்டு வந்து கொட்டுகிற எல்லா வேதனையான காரியங்களை, நம்பிக்கை இல்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவங்க எண்ணங்கள்ல இருந்து நான் எடுத்து போடுகிறேன் ஆண்டவரை. தாவீது சொன்னது போல சங்கீதம் ஆண்டவரை 58 இந்த 52 ஆண்டவரை 8வது வசனம் அதை ஆழமாக அவங்க இருதயத்துல பதிந்திருந்து இந்த நாள்ல இருந்து ஆண்டவரை எப்படி ஒளிவ மரம் ஆண்டவர் என்ன நடந்தாலும் அது மீண்டுமாக அது எலும்பும். அது மட்டும் எலும்பாது ஆண்டவரை, அதோடைய வேர் எங்க போதும் அங்க எல்லாமே வருமா ஆண்டவரை. அப்படி ஆண்டவரை பிசாசானவன் எங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவரை நாங்க மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிற அநேக காரியங்கள் நன்மைகள் எங்கள்கிட்ட இருந்து புறப்பட்டு வர ஆண்டவரை. ஒரு நாள் எங்களுடைய சந்நிதி அழிந்து போகாது. அதற்காக நன்றி. இந்த ஒளிவ மரத்துடைய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து, செழிப்பை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கூட இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் சொல்வோமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.
மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பே அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே நீரே என் ஜீவனின் பலனானே நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன்